வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எஃப்எம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துடைய பெல்லைக்கன் இருக்கும், அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழிகள் பொதுவாகவே முட்டை போடுறது எந்த மாதிரி இடத்துல, அதை பற்றி தான் ஒரு முழு காணொலியாக பார்க்க போகிறோம். முட்டை போடுறது ஃபுல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல, அதே மாதிரி ஒரு இடுக்கு, அப்புறம் ஒரு சில மறைவு, அந்த மாதிரி இடத்துல தான் போடுறது. குறிப்பாக இந்த ட்ரே, கூண்டு இந்த மாதிரி விஷயங்களில் போடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி டப்பு, பச்சை கலரில் தெரியல, அந்த மாதிரி டப்பு ஏதாச்சும் இடத்துல போய் போட்டு வந்துடுவாங்க. அதை நம்ம தான் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னாலும் போதும், காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும், இல்லாட்டி பூனை ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு போயிடும். கடைசியில் முட்டையை காணாமல் போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் நம்ம முட்டை போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம வந்து தூக்கிட்டு வந்து வச்சிடணும். ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். குறிப்பாக நம்ம கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோழிகள் வந்து 8 மணிக்கே போட்டுரும், ஒரு சில கோழிகள் வந்து 11 மணிக்கே போட்டுரும். நீங்கள் இப்போ கோழி வளர்க்குறதா இருந்தால் கண்டிப்பான முறையில் கூண்டு முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால் கோழி கூண்டு மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு வளர்த்தோம்னா ரொம்பவும் நல்லது. இழப்புன்றது ரொம்பவும் கம்மியான அளவில் இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளும் பல கோழி குஞ்சுகளை வந்து இழந்துட்டு வந்தோம். இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ பொறிக்கிற எல்லா கோழி குஞ்சையும் நம்ம வந்து பாதுகாப்பாக காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஒரு மரத்தில் தான் நம்ம கோழிகள் எல்லாமே அடையுது. குறிப்பாக இந்த பெரிய கோழிகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி இடத்துல தான் அடையுது. ரொம்பவும் இந்த வெயில் காலத்தில் கூட பரவாயில்ல, ஆனால் மழை காலத்தில் தான் அப்படியே ஓப்பனில் நனைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதான் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சங்கட்டமான அளவில் இருக்கும். நம்மள்ட்ட இப்போதைக்கு இந்த 2 செம்பரி ஆடு தான் இருக்குது. உங்களுக்கு செம்பரி ஆடு எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சுற்று வட்டார பகுதியில் நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அகத்தி கோயில் 29 சவுண்டல் வேலு மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. பொதுவாகவே இந்த கழுத்தறுத்தாங்கோழியை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு ஓவரான அளவில் வந்துட்டுருக்கு. ஏன்னா தாய்மை குணம் அதிகமான அளவில் இருக்குது இந்த கோழிகள் பொறுத்த வரைக்கும். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கோழி வந்து முட்டையை போட்டுவிட்டு போயிடும். நம்ம தான் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம காக்கா வந்து எப்படியாச்சும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. குறிப்பாக இவங்க போடுற அடுத்த நிமிஷமே தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கும் தெரியாது. கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலையில் எப்பயுமே ஆட்டுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுங்க. அதே மாதிரி சாயங்காலம் பொழுதில் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து காஞ்ச தீவனம் தாங்க, ரொம்பவும் நல்லது. பசுந்தீவனத்துலேயும் இந்த அகத்தி தான் இருக்கிறதுலேயே புரத சத்து அதிகமான அளவில் இருக்குது. 30லேருந்து 35% மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஆடுக்கு மட்டும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, கோழிகளுக்கும் கொடுக்கலாம். கோழியும் நல்லா சாப்பிட்டுருக்கு. அடுத்தடுத்து வர வீடியோ நம்ம கோழிகளை பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா கோழிகளை பற்றி அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலான விஷயம்லாம் பார்த்ததில்லை. நம்ம குறிப்பாக நம்மளோட அனுபவத்தை கண்டிப்பாக நம்மள சொல்லுவோம். உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். எந்த விதமான இதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். வீடியோவை அதிகமான அளவில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும்.